விடுதலை சிறுத்தைகளின் கட்சி தலைவர் அந்த கார் மீது பைக் மோதியது. ஆனா இப்போ திடுக்கிடும் சிசிடிவி புதிய ஆதாரங்கள் வந்துருக்கு சார். வழிப்போக்கில் போறவர் எப்படி ஒரு பைக்கில் போறவர் அவ்வளவு தில்லா எப்படி அவர் வழிமறிச்சு பேசுவாரு. அதுவும் பின்னாடி எஸ்கார்டு, போலீஸோட எஸ்கார்டு வருது, கட்சியின் தலைவருடைய வாகனம். இதெல்லாம் தெரிந்த பின்பும் அவர் அத்துமீறி பேசுறாரு. தள்ளுமுள்ளு தான் நடந்திருக்கே தவிர அவருக்கு பெரிய அளவில் அவருக்கு எதுவுமே அடியெல்லாம் விழுந்திருந்தா அவர் ரொம்ப ரிலாக்ஸாக பேப்பர் படிச்சுட்டு மொபைலில் பார்த்துட்டு எல்லா சிசிடிவியுமே வெளிவந்திருக்காரு. ஒரு கட்சியினுடைய தலைவருக்கு உயிருக்கு அச்சுறுத்தலாக கூட அது மாடி இருக்க முடியும். ஒரு தனிநபர் தானே, அவர் ஒத்தாள் தானே போனார் அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. கும்பல் வன்முறை தான் நடக்கணுங்கிற அவசியம் இல்லை. தனிநபரும் வன்முறையில திடீர் வன்முறையில இறங்கக்கூடியதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதனால இதற்கு பின்னாடி அவர் ஏதாவது ஒரு திட்டத்தோடு தான் வந்திருக்கிறாரா என்று சொல்வதற்கான ஃபுட்டேஜ் ரொம்பவும் பார்ப்பதற்கு மிகுந்த அச்சமாக இருக்கு. தவறான தகவல்களை அளிப்பது, என்னை தாக்க முயற்சி செய்தார்கள் என்று சொல்வது, ஒரு வன்முறை கும்பலாக இவர்கள் என்னை தாக்கினார்கள் என்று சொல்வது எல்லாமே அப்பட்டமான பொய் என்பதை இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் நமக்கு வெட்ட வெளிச்சமாக்கி விட்டது தான் சொல்ல வேண்டியிருக்கிறது. இப்போ பாலிமர் நிதானத்தை தவறிட்டுருச்சுன்னு புரிஞ்சுக்கலாமா சார்? பாலிமர் போன்ற தொலைக்காட்சிகள்லாம் முழுக்க பாஜகவுடைய பெய்டு நியூஸுக்காக வேலை செய்யறாங்க. அதனால அந்த தொலைக்காட்சியினுடைய முழுக்க அது வலதுசாரிகளுக்கான ஒரு சேனலாக அது ஏற்கனவே இயங்கி போடுது. தமிழ் ஜனம்னு RSS நேரடியாகவே ஒரு சேனல் நடத்திட்டு இருக்காங்க. அது மாதிரி தான் பாலிமரம் ஏறத்தாழ நடந்து கொண்டிருக்கிறது. நீங்க பல விஷயங்கள்ல நம்ம பார்க்கிறோம். எதிர்மறையான செய்திகளை வெளியிடுவதில் தினமலர் என்ன வேலையை பார்க்குமோ பிரிண்ட் மீடியால அதே வேலையை தான் பாலிமர் காட்சி ஊடகத்தில் பண்ணிட்டு இருக்காங்க. அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். கடந்த அக்டோபர் 7ஆம் தேதி உயர்நீதிமன்றத்தில் ஒரு சம்பவம் நடந்தது சார். விடுதலை சிறுத்தைகளின் கட்சி தலைவர் அந்த கார் மீது பைக் மோதியது அப்படின்னு ஒரு செய்தி வெளியானவுடனே நான் உங்களுக்கு கால் பண்ணேன் சார். இதுமாரி ஒன்று நடந்திருக்குன்னா நம்ம பேசலாமா அப்படின்ட்டு. நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா, நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோன்னா அது தற்செயலாக நடந்திருக்கோம்ப்பா, அதை பற்றி எதுக்கு பெருசு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை கடந்து போயிட்டோம். ஆனால் அதுக்கப்புறம் இந்த ஊடகம் அந்த செய்திகளை கட்டமைக்கிற விதமே வேற மாதிரி மாறுது. திரும்ப சொல்லி தான் அடித்தாங்க, விரட்டி அடித்தார்கள் அப்படின்னு செய்திகள். அடங்கமருன்னு சொன்னார், அடங்கமரு அத்துமீறுன்னு சொல்கிறீங்களா, அதுக்கு இதுக்காக தான் அதை சொல்கிறீங்களா அப்படின்ற விஷயங்களை சொன்னாங்க. ஆனால் இப்போ திடுக்கிடும் சிசிடிவி புதிய ஆதாரங்கள் வந்துருக்கு சார். அதில் என்ன செய்தி இருக்குது பார்வையாளர்களுக்கு விளக்கி சொல்லுங்கள் சார். திருமாவளவனுடைய கார் மீது ஒரு 2 வீலரில் ஒரு வழிப்போக்கில் தகராறு செய்ததாகவும், அவர் வண்டி தள்ளி விடப்பட்டது, அவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது என்கிற முதற்கட்ட செய்திகள் அது உடனடியாக பாலிமர் செய்திகளில் வந்தது. அப்புறம் பாலிமர் செய்தியோடு நிற்காமல் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்தார். இப்படித்தான் அந்த செய்தியினுடைய நீட்சியை புரிந்து கொண்டோம். வழக்கறிஞர்கள் எல்லாருமே விசிகாவை சேர்ந்தவர்கள் எல்லாம் ஒரு பெரிய போராட்டத்தை ரோட்டை மறித்து உட்காரப்ப, போராடாதீங்க, தயவு செஞ்சு எதிர்த்து கலைஞ்சு போயிருங்க என்று திருமாவளவன் அவர்களே சொன்னார். காவல்துறையினுடைய அலைபேசியிலிருந்து அவரே சொன்னார். தற்செயலாக நடந்திருக்கலாம், அதை நம்ம ரொம்ப சூழ்ச்சியாக சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று கருதி பெருந்தன்மையோடு அந்த கூட்டத்தை அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை எல்லாம் நீட்டிக்க வேண்டாம் என்று தான் திருமாவளவன் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் இது எப்படி உடனடியாக ஒரு தொலைக்காட்சியிலே ஒரு காட்சி ஊடகத்தில் உடனடி எப்படி ஒளிபரப்பாகிறது? அந்த ஒளிபரப்பு நடந்த சில மணித்துளிகளில் எப்படி அண்ணாமலையினுடைய அறிக்கை வருகிறது? இது கூட ஒரு நெட்வொர்க் இருக்குதுக்குள்ள. இது இயல்பாக நடக்கவில்லை. இயல்பாக நடந்திருந்தால் ஒரு தொலைக்காட்சியினுடைய காட்சி ஊடகத்தில் உடனடியாக வந்திருக்காது. அப்படி உடனடியாக ஒரு தலைவருடைய பார்வைக்கு, ஏதோ ஒரு கட்சியினுடைய தலைவர் பார்வைக்கு என்று போகிறபோது பாஜகவின் முன்னாள் தலைவருடைய பார்வைக்கு உடனடியாக எப்படி சென்றது அப்படிங்கிறப்ப இதை திசை திருப்ப வேண்டும். ஏன்னா உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதி கவாய் மீது காலனி வீச்சு நடந்தபோது சனாதனத்துக்கு ஆபத்து விட்டது என்று சொன்னபோது, எந்த சனாதனத்தை எதிர்த்து காலங்காலமாக களத்திலே நின்று போராடி கொண்டிருக்கிறாரோ அவர் அந்த போராட்டத்திலே வழக்கறிஞர்கள் சார்பாக நடக்கிற, சமூக நீதி வழக்கறிஞர்கள் சார்பாக நடக்கிற போராட்டத்திலே அவர் கலந்து கொள்ள வருகிறார். அப்போ இந்த போராட்டத்தினுடைய திசை திருப்ப வேண்டும். இந்த போராட்டத்தை இது கவனம் பெற்றுவிடக்கூடாது என்பதற்காகவும் விசிகாவினர் அடிப்படையில் வன்முறையாளர்கள், அத்துமீறுபவர்கள், அவர்கள் சமூக ஒழுங்கை பின்பற்றாதவர்கள் என்று ஒரு இமேஜை கட்டமைக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பாகத்தான் இந்த தகராறு நடந்திருக்கிறது. வழிப்போக்கில் போகிறவர் எப்படி ஒரு பைக்கில் போகிறவர் அவ்வளவு தில்லா எப்படி அவர் வழிமறித்து பேசுவார்,
அதுவும் பின்னாடி எஸ்கார்டு, போலீஸோட எஸ்கார்டு வருது, ஒரு கட்சியின் தலைவருடைய வாகனம். இதெல்லாம் தெரிந்த பின்பும் அவர் அத்துமீறி அவர் பேசுகிறாரு. திரும்ப உள்ளே ஓடி போய் பார்க் கவுன்சிலுக்குள்ளே போய் ரொம்ப ரிலாக்ஸாக அவருடைய இடத்துல போய் உட்கார்ந்துருக்கிறாரு. அதுதான் சார், அதுதான் இப்போ செய்திகளை நம்ம பார்த்தது என்னன்னா, அந்த சம்பவம் நடக்குது, விசிக உறுப்பினர்கள் அவரை போயிட்டு அடிக்கிறாங்க. அடிச்ச உடனே அவர் வீல் சேரில் பத்துன்னு இருக்கிறாரு. செய்திகளாக தான் சொன்னது, இப்போ விரட்டி விரட்டி அடித்தார்கள், பாருங்க இதுதான் கட்சி தலைவர் நினைச்சிருந்தா அதை தடுத்துருக்கலாமே அப்படின்ற விஷயத்த நீதிமன்றமும் சொல்லிச்சு. ஊடகங்களும் அதை தொடர்ந்து கட்டமைக்கிறாங்க. திமிரி அடிக்கிறது, திருப்பி அடிக்கிறதுலாம் இதுதானா, ரோட்டில் சும்மா போகிறவங்களாம் அடிக்கிறது தான் உங்கள் கட்சியினுடைய கொள்கையா அப்படின்ற விஷயங்களை பேசினாங்க. ஆனால் அதுக்கப்புறம் சிசிடிவியில் என்ன சார் இருந்தது? இல்லை, ஆக்சுவலாக ஒரு தள்ளுமுள்ளு தான் நடந்திருக்கே தவிர அவருக்கு வந்து பெரிய அளவில் அவருக்கு எதுவுமே அடியெல்லாம் விழுகலை. விழுந்திருந்தால் அவர் ரொம்ப ரிலாக்ஸாக பேப்பர் படிச்சுட்டு மொபைலில் வந்து பார்த்துட்டு எல்லா சிசிடிவியுமே வெளிவந்துருக்கிறது. ஏன்னா அது கோர்ட்டாக இருக்கிறதுனாலையும் பார்க் கவுன்சிலாக இருக்கிற காரணத்தினாலையும் எல்லாமே கண்காணிப்பு கேமராவுக்கு கீழே தான் எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் யாருமே வந்து பொய்யாக உன்னை கட்டமைத்து விட முடியாது. அங்கே அடிக்கிற ஃபுட்டேஜை வந்து இன்னைக்கு வெளியிட்டிருக்கிறாங்க அப்படி சொல்கிற போது இயல்பாகவே வந்து இவருடைய பாதுகாப்புக்கு ஏதாவது ஒருவேளை வந்து அவர் கண்ணாடி கதவை இறக்குகிற போது அல்லது கீழே இறங்குற போது அவர் மீது தாக்குதல் நடத்துவதற்கான திட்டமாக கூட அது இருந்திருக்க கூடும் என்கிற அச்சம் இருக்கிறது. ஏன்னா தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரையில் அடித்தட்டு மக்களுக்கு மட்டும் இல்லாமல் சிறுபான்மை மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், பெண்கள் என்று எல்லா போராட்ட களத்திலையுமே திருமாவளவன் கலந்து கொள்ளாத போராட்ட களமே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு சிறிய கட்சியாக இருந்தாலும் சரி அவங்களை மதிப்பளித்து அந்த போராட்டத்திற்கு வந்து அவர் கள போராட்டத்திற்கு அவர் வருவார். ஏன்னா அவர் ஒரு சிறிய கட்சியாக இருந்து தொடங்கியவருங்கிறதுனால ஜனநாயகத்தினுடைய மாண்பு என்பது அதனுடைய கருத்தை தான் பார்க்கணுமே தவிர அது ஒரு பிரம்மாண்டத்தை பார்ப்பது அல்ல, ஆட்களின் எண்ணிக்கையை வைத்து அல்ல. அதுக்கு தார்மீக ரீதியான ஒரு நியாயம் இருக்கிறது. ஒருத்தர் போராட்டத்தில் ஒருத்தருடைய கருத்து சரியாக இருக்கிறது என்றால் ஒரு முகநூல் நேரலையிலாவது வந்து ஒரு கருத்தை சொல்ல வேண்டும் என்ற ஒரு நினைப்பாரை தவிர நம்ம ஒரு பெரிய ப்ரெஸ் மீட் வச்சு மட்டும்தான் பேசணும் அப்படிங்கிற இமேஜ் பில்டப்பை கூட அவர் பின்பற்றுறது கிடையாது. அவர் ரொம்ப யதார்த்தமாக கல அரசியல்லையே தொடர்ந்து அவர் பயணிக்கிறார். அதனால தான் தமிழ்நாட்டு அரசியலில் எந்த கட்சிகளாக இருந்தாலும் சரி, அது வலதுசாரிகள் அல்லாதவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவரை வந்து அணுகாமல் அவரோடு உரையாடாமல் ஒரு அரசியல் பயணமே இல்லை என்று சொல்லக்கூடிய அவரை தமிழ்நாட்டின் தவிர்க்க முடியாத சக்தியாக அவர் இருக்கிறார். பிற்படுத்தப்பட்டோருக்கான சமூக நீதி அரசியலையும் அவர் பேசுகிறாரு. அப்போ இவருடைய அரசியலை வந்து அவர்களால் விலை கொடுத்து வாங்க முடியவில்லை. எப்படியாவது அதிகாரத்தை ஆசையை காட்டி, பதவி ஆசையை காட்டி தன் பக்கம் ஈர்த்து விட வேண்டும் என்று பாஜக பலமுறை வலை விரித்தது. அந்த வலைக்குள்ள ஒரு சிக்க மறுத்த காரணத்தினால ஒரு வன்முறையை கட்டவிழ்த்து விடுவதன் மூலமாக ஒரு சிறிய அச்சத்தை தோற்றுவிக்கலாம் என்று இவர்கள் நினைக்கிறார்களா என்பதுதான் இதற்கான ஒரு அடிப்படையாக இருக்கிறது. ஏன்னா நம்ம சமீபத்தில் தான் வந்து ஆம்ஸ்ட்ராங்கினுடைய கொலையெல்லாம் நம்ம பார்த்தோம். பல அரசியல் கட்சி தலைவர், காங்கிரஸ் பிரமுகர் ஒருத்தர் வந்து திடீரென்று கொலை செய்யப்பட்டார். அப்போ இதை வந்து நம்ம மேம்போக்காக எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா ஒரு கட்சியினுடைய தலைவருக்கு உயிருக்கு அச்சுறுத்தலாக கூட அது மாடி இருக்க முடியும். ஒரு தனிநபர் தானே, அவர் ஒத்தாள் தானே போனார் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. கும்பல் வன்முறை தான் நடக்கணுங்கிற அவசியம் இல்லை. தனிநபரும் வன்முறையில் திடீர் வன்முறையில் இறங்கக்கூடியதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதனால் இதற்கு பின்னாடி அவர் ஏதாவது ஒரு திட்டத்தோடு தான் வந்திருக்கிறாரா என்று சொல்வதற்கான ஃபுட்டேஜ் வந்து ரொம்பவும் பார்ப்பதற்கு மிகுந்த அச்சமாக இருக்கிறது. அவர் தாக்கப்பட்டார், காயப்பட்டார் என்று சொல்வதற்கான எந்த தடையுமே அந்த ஃபுட்டேஜில் இல்லை. அது வந்து முழுக்க இது வந்து ஒரு சீண்டி பார்க்கிற வேலை தான், வந்து பார் என்று சொல்லக்கூடிய வேலை தான் அப்படிங்கிறது ஒரு சூழ்ச்சி தெரிகிறது. இந்த சம்பவத்திற்கு பின்பு அவர் ஏதாவது பதட்டமாக இருக்கிறாரா, பார்க் கவுன்சிலுக்குள்ள ஓடுனவரே ஏதாவது பதட்டமாக இருக்கிறாரான்னு பார்த்தா அவர் எந்த பதட்டமும் இல்லாமல் ரொம்ப ரிலாக்ஸாக வந்து நியூஸ் பேப்பர் பார்க்குறாரு, மொபைல் பார்க்குறாரு. அந்த பார்க் கவுன்சிலினுடைய ஒரு முக்கியமான தலைவருடைய அறை வந்து அவருக்காக தனிப்பட்ட முறையில் பூட்டி இருக்கக்கூடிய அறை அவருக்காக திறக்கப்படுகிறது. அப்போ அவர் அவ்வளவு சொகுசாக அவர் இருக்கிறார் என்பவர் காயப்பட்டார், அவர் அடி வாங்கி ஓடுனார், அச்சுறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டார் என்றெல்லாம் அவங்க சொல்கிறாங்க. அவர்கிட்ட ஐடி கார்டு கூட இல்லை. ஐடி கார்டு கேட்டதுக்கு வந்து இல்லை, நான் வந்து எங்கள் இன்னொரு லேடியோட ஐடி கார்டை தான் அவர் காமிச்சிருக்கிறார். அவங்க அக்கா யாரோ வழக்கறிஞராக இருந்ததாகவும் அதுக்காகத்தான் நான் வந்து அட்டையை புதுப்பிப்பதற்காக வந்தேன், உறுப்பினர் அட்டை அப்படின்லாம் அவர் சொல்கிறார். ஆனால் நிஜத்தில் வந்து உறுப்பினர் அட்டை புதுப்பிப்பது என்பது சம்மந்தப்பட்டவர் கையெழுத்து போட்டு தான் வாங்க முடியுமே தவிர யார்கிட்டையாவது போகிற போக்கிலாம் கொடுத்து விட மாட்டாங்க. முன்னுக்கு பின் முரணாக பேசுறது, தவறான தகவல்களை அளிப்பது, என்னை தாக்க முயற்சி செய்தார்கள் என்று சொல்வது, ஒரு வன்முறை கும்பலாக இவர்கள் என்னை வந்து தாக்கினார்கள் என்று சொல்வது எல்லாமே அப்பட்டமான பொய் என்பதை இந்த சிசிடிவி ஃபுட்டேஜை வந்து நமக்கு வந்து வெட்ட வெளிச்சமாக்கி விட்டதுன்னு தான் சொல்ல வேண்டியிருக்கிறது. இப்போது ஒரு பக்கம் பிற்படுத்தப்பட்டோர் நலனுக்காக, அவர்களுடைய இடஒதுக்கீடுக்காக தொடர்ந்து திருமாவளவன் அவர்கள் போராடுறாருன்னு சொல்கிறீங்க சார். இந்த பக்கம் இந்த சம்மந்தப்பட்ட அந்த ராஜீவ்காந்தி என்கிற நபர்
தன்னுடைய சாதின்றதுனாலே அவருக்கு ஆதரவா போராட்டம் நடத்துறாங்களே, அதை எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? அதாவது அவர் என்ன சாதி என்று வந்து வழிமறிக்கும் போது யாருக்குமே தெரியாது, விசிகாரர்களுக்கு யாருக்குமே தெரியாது. அவர் அதற்கு பின்பு யாரையோ தூண்டி விட்டுருக்கிறாருங்கிறத அதில் நமக்கு தெரிய வருது. அவருக்கு பின்னாடி உடனே எப்படி அதை போராட்ட களமாக மாற்றுகிறார்கள், அவருக்கு ஆதரவாக சில அவருடைய சாதி சார்ந்தவர்கள் வந்து அறிக்கை விடுகிறார்கள் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ ஒரு ஜாதி ரீதியான ஒரு மோதலுக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு உள்நோக்கத்தோடு தான் அவர் இந்த வந்து குறுக்க வந்திருக்கிறார், வண்டிக்கு குறுக்க வந்திருக்கிறாரு. அப்போ ஒம்புழுப்பதன் மூலமாக திருமாவளவனை வந்து ஒரு மோசமான சக்தி என்று காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் முயற்சி செய்திருக்கிறாரு. அதனால் திடீர்னு அவருக்கு ஆதரவாக போராட்டம். இப்போ இவர் திருமாவளவன் ஒரு தலைவர், வழியில் போன ராஜீவ்காந்திங்கிறவர் தலைவர் அல்ல. அவர் ஏற்கனவே அதிமுகவில் ஏதோ பொறுப்பில் இருந்ததாக சொல்லப்படுகிறது. இப்போ அவர் கரண்டில் எதுவுமே கிடையாது, எந்த பாலிடிக்ஸ்லையுமே அவர் நேரடியாக கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் எப்படி அவருக்கு ஆதரவாக ஒரு பெரிய குரூப்பை சேர்த்துக்கிட்டு எப்படி ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க, எப்படி போராட்ட காலத்துக்கு உடனே வருவாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது. அப்போ இது வந்து இயல்பானது அல்ல. அவர் உள்நோக்கத்தோடு தான் வந்திருக்கிறார். அது வந்து அது விபரீதமாக நடக்காமல் அது முடிந்திருக்கிறது. இவர்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக அணுகியிருக்கிறார்கள் என்பதுதான் அதில் உண்மை. திருமாவளவன் வந்து வன்முறையை ஏவ வேண்டும் என்று நினைத்திருந்தால் அவர் அந்த இடத்துல மிக மோசமாக தாக்கப்பட்டிருப்பார். அப்படி எந்த தாக்குதலுக்குமே அவர் வந்து தயாராக இல்லை. அவர் வந்து நிதானமாக இதை அணுகியிருக்கிறார். இப்போ பாலிமர் நிதானத்தை தவறிட்டுருச்சுன்னு புரிஞ்சுக்கலாமா சார்? இல்லை, அதாவது பாலிமர் போன்ற தொலைக்காட்சிகள்லாம் வந்து முழுக்க பாஜகவுடைய பெய்டு நியூஸுக்காக வேலை செய்கிறாங்க அவங்க. அதனால் அந்த தொலைக்காட்சியினுடைய முழுக்க அது வலதுசாரிகளுக்கான ஒரு சேனலாக அது ஏற்கனவே இயங்கி கொண்டிருக்கு. தமிழ் ஜனம்னு ஆர்எஸ்எஸ் நேரடியாகவே ஒரு சேனல் நடத்திட்டு இருக்கான். அது மாதிரி தான் பாலிமரம் ஏறத்தாழ நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் பல விஷயங்களில் நம்ம பார்க்குறோம், எதிர்மறையான செய்திகளை வெளியிடுவதில் தினமலர் என்ன வேலையை பார்க்குமோ பிரிண்ட் மீடியாவில் அதே வேலையை தான் பாலிமர் வந்து காட்சி ஊடகத்தில் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் இது மாதிரியான முற்போக்கு சக்திகள் யாரையுமே வந்து களங்கப்படுத்த வேண்டும் என்கிற உள்நோக்கத்தோடு பாலிமர் செய்தி வெளியிட்டிருக்கிறது. நியாயமாக ஊடக தர்மத்தை அறத்தை பின்பற்ற வேண்டிய ஒரு மனசாட்சி அவர்களுக்கு இருக்கும் என்று சொன்னால் இந்த செய்தி தவறாக ஒளிபரப்பப்பட்டு விட்டது, அதற்கு நாங்கள் வருத்தப்படுகிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த பிரச்சனை முடிந்து விடும். அவரிடத்துல நேரடியாகவே ஒரு வருத்தம் தெரிவித்தாலோ மன்னிப்பு கேட்டாலோ கூட இந்த பிரச்சனை தீர்ந்திருக்கும். அவர்கள் அதை வந்து வளர்க்க விரும்புகிறார்கள். இந்த நெருப்பை ஊதி ஊதி எப்படியாவது வளர்க்கணும்னு விரும்புகிறார்களே தவிர இதை வந்து பகையாக மாற்றத்தான் விரும்புகிறாங்க. இது தீர்ப்பதற்கு அவங்க விரும்பலை. அதனால் பாலிமருக்கு இதற்கு ஒரு உள்நோக்கம் இருக்கிறது. ராஜீவ்காந்தி என்கிற நபர் வந்து குறுக்க வந்ததுலேயும் ஒரு உள்நோக்கம் இருக்கிறது. இதை இப்படியே விட்டுவிட்டால் நாளைக்கு ஒரு பெரிய தாக்குதல் நடக்கிறது, ஒரு அச்சுறுத்தலான ஒரு விஷயம் நடக்கிறது அப்படின்னா அதற்கு யார் பொறுப்பேற்பதுன்னு ஒரு கேள்வி இருக்கிறது. தமிழ்நாட்டிலே தலைவர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகிவிடக்கூடாது என்பதுதான் நம்முடைய கோரிக்கை. இறுதியாக ஒரு கேள்வி சார். தொல் திருமாவளவன் அவர்கள் தொடர்ந்து தன்னுடைய பேச்சில் சொல்கிற ஒரு விஷயம் இருக்குது சார். அதாவது இன்று நம் மீது கல்லெறியக்கூடிய தம்பிகள் நாளை நம்ம மீது மலர்களை வீசுவார்கள் அப்படின்னு சொல்லுவார் சார். அந்த சூழல் வந்துருச்சா இல்லை இன்னமும் கல் தான் எரிஞ்சிட்டு இருக்காங்களா சார்? எப்படி புரிஞ்சு? இல்லை, அவரை வந்து பிற்படுத்தப்பட்டவர்கள் வந்து சாதியவாதிகளே கூட வந்து அவர் ஒரு ஆற்றல் மிக்க தலைவர், அறிவார்ந்த தலைவராக இருக்கிறாரு அப்படின்னு ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை வந்து விட்டது. ஏன்னா அவர் பல கூட்டங்களில் சொல்கிறாரு, ஒரு பிரச்சனையை உருவாக்குவதற்கு ஒருத்தன் கல்லறிஞ்சா போதும், கூட்டத்தை அமைதிப்படுத்துவதற்கு தான் தலைவர்கள் வேணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதனால் எனக்கு தெரிந்து பல கூட்டங்களிலே தங்களை ஆதிக்க சாதிகளாக இடைநிலை சாதிகளாக கருதி கொள்கிறவர்களிடத்தில் உரையாடக்கூடிய தலைவராக அவர் இருக்கிறார். அவர்களிடத்தில் பகையை தூண்டுகிற தலைவராக இல்லாமல் ஒரு பண்பை தூண்டக்கூடிய ஒரு தலைவராக பல கூட்டங்களில் அவர் பேசுவதை நான் நேரில் பார்த்துருக்கிறேன். அதனால் திருமாவளவனுக்கு ஒரு அங்கீகாரம் இருப்பது தான் இவ்வளோ நெருக்கடிக்கு காரணம். மற்ற தலைவர்களுக்கு இல்லாத, ஒடுக்கப்பட்ட சமூகங்களில் இருக்கிற மற்ற தலைவர்களுக்கு இல்லாத முக்கியத்துவம் இவருக்கு இருக்கிறது. இவர் போனாதான் வேற ஒரு கூட்டணி அமைக்க முடியும் என்கிற நிலைமை வந்து பாஜக அதிமுக அணிகளில் இருக்கிறது, புதிதாக கட்சி தொடங்கக்கூடியவர்களிடத்தில் இருக்கிறது என்றால் அவருக்கு முக்கியத்துவம் இருக்கிறது என்று தான் அதை பொருளாக. திருமாவளவன்லேருந்து அந்த கூட்டணிலேருந்து வெளியேற்றிட்டா போதும், நம்மளுடைய வெற்றி கொஞ்சம் இலகுவாக. அவர் தான் அடித்தட்டு அரசியலுக்காக இருக்கிறார். அதை வந்து அந்த அடித்தளத்தை அசைத்து விட்டால் ஆட்டம் கண்டு விடும் ஆட்சிலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால் அவர் ஒரு முதன்மை சக்தியாக இருக்கிறதுனால தான் அவர் குறிபார்க்கப்படுகிறார், அவர் அச்சுறுத்தப்படுகிறார், வன்முறையை கட்டவிழ்த்து விடுவதற்கான வாய்ப்பை எல்லாம் உருவாக்குறாங்களே தவிர அவர் ஒரு மதிப்புமிக்க தலைவர் இல்லை என்றால் இதுக்கெல்லாம் வேலையே இல்லை. அரங்கத்திற்கு வந்து பல்லவத்தில் நிற்க ரொம்ப நன்றி சார்.